சிலர் வந்து நம்மக்கிட்ட கடன் வாங்கினாங்கன்னா எப்படி அவங்க திருப்பி தராமல் இருக்காங்கன்னா அதுக்கு அவங்க சொல்லிக்கிற காரணம் என்ன தெரியுமா? நம்மக்கிட்ட ஒருத்தர் 10,000 ரூபாய் கடன் வாங்குறாங்க. அவங்க என்ன திருப்பி தரமாட்டேன்றாங்க. கேட்டாக்க அவங்க என்ன சொல்கிறாங்கனாக்கா, நீ அவங்கக்கிட்ட வந்து 50,000 கடன் கொடுத்த அவங்கெல்லாம் திருப்பி தந்தாங்களா? நான் மட்டும் உங்கள்கிட்ட தரணுமா? என்கிட்ட மட்டும் கேட்குற, அப்போ நாங்கள் என்ன இழிச்சவேனா? உங்ககிட்ட வந்து 1,00,000 வாங்கிட்டு ஒருத்தன் ஏமாத்தினானே, அவங்ககிட்டலாம் நீ வாய மூடி இருந்துக்கிட்ட. ஏன் நான் என்கிட்ட 10,000 ரூபாய் நான் உங்ககிட்ட வாங்கினேன், என்கிட்ட வந்து கேட்குற. 10,000 ரூபாய் வாங்கினவங்கிட்ட வந்து என்கிட்ட வந்து கேட்குற. ஆனால் 1,00,000 ரூபா ஒன்று ஏமாத்துனாங்களே, அவங்ககிட்டலாம் நீ கேட்க மாட்டியா? என்கிட்ட வந்து கேட்டுட்ருக்குற. இந்த மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க. அதாவது நம்ம ஒருத்தர்கிட்ட நம்மக்கிட்ட ஒரு 10,000 ரூபா வாங்கிட்டாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க திருப்பி தரமாட்டேன்றாங்க. ஏன்னா நம்மக்கிட்ட வேறு ஒருத்தர்லாம் நிறைய பேர் ஏமாற்றிருப்பாங்க. அப்போ அவங்கெல்லாம் கொடுக்கல, நாம் மட்டும் ஏன் கொடுக்கணும் இவருக்கு? போன வருஷம்தான் ஒருத்தர் 50,000 அவர்கிட்ட வந்து வாங்கினார், கொடுக்கவே இல்லை. அப்போ நாம் மட்டும் இந்த 10,000 ரூபா வாங்கிட்டு இவருக்கு ஏன் கொடுக்கணும்? அப்போ நம்ம என்ன இழிச்சவைனா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியெல்லாம் யோசிக்கிறாங்க. ஒரு கடன் வாங்குறவங்க எப்படியெல்லாம் யோசிக்கிறாங்க பாருங்கள். அதில் இருக்கிற எவ்வளோ ஒரு மட்டமாக யோசிக்கிறாங்க. அதனால் கடன் நேர்மையானவர்களோடு பழகுங்கள். பண விஷயத்தில் நேர்மையானவங்கள கண்டுபிடிங்க. அவங்கக்கிட்ட மட்டுமே பழகுங்க. அவங்களுக்கு மட்டுமே உதவி செய்யுங்க. அவங்கக்கிட்ட இருந்து மட்டுமே உதவியை எதிர்பாருங்கள். இந்த மாதிரியான பண விஷயத்தில் நேர்மை இல்லாதவங்க இவங்ககிட்ட நீங்கள் பழகுனீங்கன்னா அவங்க வந்து புரிந்து கொள்ள முடியாத ஒரு மனநிலையில் இருக்கிறார்கள். தவறுதலாக நியாயமே இல்லாத ஒரு மனநிலையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். யாரெல்லாமோ ஏமாற்றிருக்காங்க. அவங்ககிட்டலாம் நீ போய் சண்டை போட மாட்டே, கேட்க மாட்டேன். நான் வந்து கொஞ்சம் ரூபா தான் வாங்கினேன், என்கிட்ட வந்து சண்டை போடுற. அப்போ அவங்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்க, நான் மட்டும் உனக்கு கொடுக்கணுமா என்ன? அப்போ நான் என்னை பார்த்தா அவ்வளோ இழிச்சவன் தெரியுதா? அப்போ என்ன அப்படின்னு கேட்குறேன். அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் இந்த உலகத்தில்.